கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பேர் ஷாம். நான் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வரோம். கடந்த 2022 நான் வந்து கல்லூரி படிப்பை முடித்தேன். அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்தப்போ வேலைக்கு போகலாமா, இல்லை அடுத்து மேற்கொண்டு படிக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறதுல நாங்கள் ஃபேமிலி ப்ரேயரில் நாங்கள் ஜாயின் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் தேவன் வந்து எங்களுக்கு இல்லை வந்து நம்ம கவர்மெண்ட் ஜாப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. கிளாஸ் சேர்ந்து 1 மந்த் ஆச்சு. படிக்கும்போது இடையில தூக்கம் வரும், ஒழுங்காக படிக்க முடியாது. 8 மணி நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியாமல் போச்சு. அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜாயின் பண்ணுவேன். படிக்கிற டைம் அதிகப்படுத்திகிட்டே இருந்தேன். 6ஆம் தேதி 10ஆம் மாதம் 2022 வந்து பெதஸ்தாக்கு வந்து நாங்கள் ப்ரேயர் குடும்பமாக வந்து கவுன்சிலிங் ரூமில் போய் நாங்கள் ப்ரேயர் ரெக்வஸ்ட் எழுதி அங்கே வந்து குடும்பமாக நாங்கள் ஜாயின் பண்ணோம். குரூப் 4 வந்து எக்ஸாம் நடத்தினாங்க. நான் வந்து அதில் வந்து ஃபஸ்ட் டைம் அதில் அப்போ தான் எழுதுறேன். என் கூட படித்தவங்க எல்லாருமே வந்து என்னோட சீனியர்ஸ் எல்லாருமே ஒரு 30 வயசு அந்த மாதிரி இருந்தவங்க தான். அவங்க எல்லாமே சொன்னாங்க, ஃபஸ்ட் அட்டம்ப்டே வந்து கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நாங்களாம் வந்து 4 அட்டம்ப்ட் 5 அட்டம்ப்ட் எழுதியிருக்கிறோம். இருந்தாலும் வந்துட்டு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, விசுவாசம், கர்த்தர் வந்து எனக்கு ஞாபக சக்தி எல்லாத்தையும் தருவார்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாள் அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணி அதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு ஜெபித்தேன். அதே நாளிலையும் எக்ஸாம் எழுதி 6 மாதம் கழிச்சு ரிசல்ட் வந்துச்சு. அந்த டைம்லேயும் வந்துட்டு தேவன் வந்து நல்ல மதிப்பெண்களை கொடுத்து அதில் வந்து என்னை வெற்றியடைய கிருபை செய்தார். நீ கும்பிட்ற கடவுள் வந்துட்டு உன்னை கைவிடலை. எங்கள் ஊர்லேயே டிஸ்ட்ரிக்டில் நான் நினச்ச இடத்துலேருந்து தேவன் எனக்கு அந்த வேலையை கொடுக்க தேவன் கிருபை செய்தார். எங்களுக்காக ஜெபம் பண்ண ப்ரேயர் டீமுக்காக ரொம்ப நன்றி. வாழ்த்தினகரன் ஐயா குடும்பத்துக்காகவும் ரொம்ப நன்றி. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி.